இந்த சங்கீதத்தை எழுதியவர் மிக ஞானமுள்ள ஒரு மனிதன். அவருடைய பெயர் ஏத்தான். எஸ்ராகியனாகிய ஏத்தான் என்று அவர் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டுள்ளார். நீங்கள் 1 ராஜாக்கள் 4:31 வாசித்து பார்த்தால் இவர் அந்த காலத்தில் வாழ்ந்த ஞானமுள்ள மனிதர்களில் ஒரு தலை சிறந்த மனிதர் என்ற போதிலும் இவருடைய ஞானம் சொலமன் ராஜாவினுடைய ஞானத்தோடு ஒப்பிடப்பட முடியாது என்றும் அந்த வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இந்த ஏத்தான் என்னும் இந்த சங்கீதக்காரன் மிக திறமையாக இந்த சங்கீதத்தில் எங்களுக்கு அநேக காரியங்களை சுட்டி காட்டுகிறார். முக்கியமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய காரியம் இந்த 3 கேள்விகள். 6ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? அதே 6ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? 8ஆம் வசனத்தில் உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? ஏத்தானின் ஒரு முக்கிய நோக்கம் என்ன? இஸ்ரவேலின் தேவனை, யெகோவா தேவனை ஒரே தேவனாக மகிமைப்படுத்துவது. யெகோவா தேவனை முழு உலகத்திற்கும் உண்மையான தேவன், சத்திய தேவன் என்ற முறையில் அறிமுகப்படுத்தி கொடுப்பது. அந்த விதத்தில் பார்க்க போனால் இது எங்கள் எல்லாருக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு சங்கீதம். ஏனென்றால் இன்றைய காலத்தில் அநேக தெய்வங்களை மக்கள் வணங்கி கொண்டு வருகிறார்கள். போலி தெய்வங்களை மக்கள் வணங்கி கொண்டு வருகிறார்கள். அதனால் இந்த உண்மையான தேவன் யார் என்பதை கண்டறிவது மிக மிக முக்கியம். இந்த 3 கேள்விகளை வைத்து யெகோவா தேவன், இஸ்ரவேலின் தேவன் தலை சிறந்தவர், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, நிகரானவர் யாரும் இல்லை, அவரை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யாரும் இல்லை என்று கேள்விகள் மூலமாக இந்த தேவனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கிறார். இந்த தேவனை பற்றி இந்த சங்கீதத்திலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக முதல் தலைப்பை நீங்கள் பார்த்தால் தேவனின் நாமங்கள். இந்த ஒரே அதிகாரத்தில் தேவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வித்தியாசமான நாமங்கள், இல்லாவிட்டால் பெயர்கள். 8ஆம் வசனத்தின்படி அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். பரலோகத்தில் இந்த தேவனுக்கு சேனைகள் உண்டு. அந்த சேனைகளுக்கு அவர்தான் தலைவர். தேவனாகிய, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். 18ஆம் வசனத்தில் நாங்கள் படிக்கிறோம், இவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். இவர் பரிசுத்த தேவன், பாவத்தை வெறுக்கும் தேவன். 4 முறை உடன்படிக்கையின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். 3ஆம் வசனம், 28ஆம் வசனம், 34, 39. இந்த 4 வசனங்களிலும் அவர் உடன்படிக்கையின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த தேவன் தம் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். God of Covenant என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். அந்த உடன்படிக்கையை அவர் ஒருபோதும் மீற மாட்டார். மனிதர்கள் தான் அதை உடைப்பார்கள். ஆனால் இந்த தேவன் அந்த உடன்படிக்கையை ஒருபோதும் உடைக்க மாட்டார். 26ஆம் வசனத்தில் ரட்சிப்பின் கன்மலை என அழைக்கப்படுகிறார். ரட்சிப்பின் கன்மலை. அதே 26ஆம் வசனத்தில் மிகவும் ஒரு அதிசயமான விதத்தில் தேவ பிதா என்று அழைக்கப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில் எங்கள் தேவன் பிதா என்று அழைக்கப்படுவது மிக 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 குறைவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிறகுதான் தேவன் எங்கள் பிதா என்பதை அவர் மிகவும் ஆழமாக எங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார். ஆனால் இந்த 89ஆம் சங்கீதத்தில் 26ஆம் வசனத்தில் தேவ பிதா என்று அழைக்கப்படுகிறார். அது ஒரு மிக அருமையான பெயர்.
அப்படி பார்க்க போனால் நாங்கள் அவருடைய பிள்ளைகள். பிள்ளைகள் என்ற விதத்தில் நாங்கள் இந்த தேவ பிதாவிடம் வந்து எங்கள் கவலைகளை சொல்லலாம், எங்கள் தேவைகளை குறித்து நாங்கள் விசாரிக்கலாம். அவர் எங்கள் பரம பிதா, தேவ பிதா. சோ இந்த பெயர்களை, இந்த நாமங்களை நாங்கள் சிந்திக்கும் பொழுது எங்களுடைய மறுமொழி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அது 16ஆம் வசனத்தில் எங்களுக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ளது. 16ஆம் வசனத்தில், உம்முடைய நாமத்தில் நாள்தோறும் களி கூறுவோம். அதுதான் எங்கள் பொறுப்பு, அதுதான் எங்கள் மறுமொழியாக இருக்க வேண்டும். எங்கள் தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அந்த நாமத்தில் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும், களி கூற வேண்டும். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாமத்திற்கும் ஆழமான கருத்துக்கள் இருக்கு. அதை நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் நாங்கள் அந்த பெயர்களில் சந்தோஷப்பட வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் தேவனின் குணங்கள், the character of God. இந்த ஒரு அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 குணங்களை நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் யாருக்காவது வேதத்தின் தேவனை அறிமுகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 89ஆம் சங்கீதத்தை நீங்கள் பாவிக்கலாம். இந்த வசனங்களை பாவித்து எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மிக தெளிவாக நாங்கள் எடுத்து காண்பிக்க முடியும். இதில் முதல் 2ஐ நீங்கள் கூர்ந்து அவதானிக்க வேண்டும். முதல் 2, ஏனென்றால் முதல் 2 குணங்களும் 7 முறை இந்த ஒரு அதிகாரத்தில் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. தேவ கிருபை 7 முறை சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் கையில் ஒரு சிவப்பு பேனா இருந்தால் நல்லது, நீல நிற பேனா இருந்தால் நல்லது, பச்சை நிற பேனா இருந்தால் நல்லது. ஏனென்றால் தேவ கிருபை என்பதற்கு நீங்கள் ஒரு நிறத்தை பாவித்து அந்த வசனங்களை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளலாம். தேவ கிருபை என்ற வார்த்தையை நீங்கள் ஒரு நிறத்தை வைத்து கோடிட்டுக் கொள்ளலாம். தேவ கிருபை இந்த 7 வசனங்களிலும் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. தேவ கிருபை என்று சொன்னால் என்ன? தேவ கிருபை என்றால் எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடாத ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை. நாங்கள் பாவிகளுக்கு தண்டனை தான் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை இந்த தேவன் எங்கள் மேல் ஒரு மலையாக பொழிகிறார். அதுதான் தேவ கிருபை. அதனால்தான் தேவ கிருபையை வைத்து நாங்கள் எவ்வளவோ பாட்டுக்களை இயக்கி நாங்கள் சந்தோஷமாக அந்த பாட்டுக்களை பாடுகிறோம். எதையும் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத பாவிக்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதங்கள் தான் தேவ கிருபை. இரண்டாவதாக தேவ உண்மைத்துவம். இது ஆங்கிலத்தில் faithfulness of God என்று சொல்வோம். அதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் வார்த்தை உண்மைத்துவம், faithful. அதுவும் 7 முறை இந்த ஒரு அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு நிற பேனாவை நீங்கள் பாவித்து இந்த 7 வசனங்களை பார்க்கும் பொழுது அவருடைய உண்மைத்துவம் மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளலாம். அப்ப இந்த 2ஓடு நாங்கள் நிற்கலாம். ஏனென்றால் இந்த 2மே எங்களுக்கு போதும், வேற எதுவும் உங்களுக்கு அவசியம் இல்லை. தேவன் கிருபையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர். God is gracious and God is faithful. ஒரு நாணயத்துக்கு அப்படி 2 பக்கங்கள், முகங்கள் இருக்கோ, இதுதான் அந்த நாணயத்தின் 2 முகங்கள். ஒரு முகத்தில் தேவ கிருபை 7 முறை, மற்ற முகத்தில் தேவ உண்மைத்துவம் 7 முறை சொல்லப்பட்டுள்ளது. நான் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்றது, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டால் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும், அதை நீங்கள் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். அதை வைத்து அந்த அதிகாரத்தின் முக்கிய
சத்தியங்களை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த திரும்ப திரும்ப சொல்லப்படும் வார்த்தைகளை வைத்து. மூன்றாவதாக தேவ குணங்களை நாங்கள் அவதானிக்கும் பொழுது, அவர் அதிசயங்களை செய்யும் தேவன். 5ஆம் வசனத்தில் அதிசயங்களை செய்யும் தேவன், அற்புதங்களின் தேவன். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தானே. ஆண்டவர் எங்களுக்காக அதிசயங்களை செய்ய வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும், எங்கள் வியாதிகளை நீக்க வேண்டும், எங்கள் பண கஷ்டங்களிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அவர் அற்புதங்களின் தேவன். நான்காவது, அவர் வல்லமையுள்ளவர். 3 முறை அவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. வல்லமையுள்ள தேவன். எங்கள் தேவன் ஒரு சிலை அல்ல. எங்கள் தேவன் ஆவியுள்ளவர். அவர் வல்லமையுள்ளவர். அந்த வல்லமையை நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க போகிறோம். அந்த வல்லமை எப்படி வெளிப்படுத்தப்பட்டுள்ளது, கொஞ்சம் பொறுத்திருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சங்கீதம் 89:19. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. அப்ப தேவனுடைய கரத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ள 3 காரியங்கள். சங்கீதம் 89:13. அவருக்கு ஒரு வல்லமையுள்ள புயம் இருக்கின்றது, அவருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, அவருடைய வலது கரம் உன்னதமானது, இட்டர்னல். அப்ப அவருடைய வல்லமை குறைவுபடாது, அவருடைய வல்லமை நிரந்தரமானது. எவ்வளவுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை பாவிக்கிறாரோ அந்த வல்லமை அப்படியே கிடக்கு, அதுல ஒரு குறையும் ஏற்படாது. அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக அவரிடத்தில் போகலாம், எங்கள் பலவீனத்தின் மத்தியில் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு. எங்களுடைய பலவீனத்தின் மத்தியில் அவருடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 5ஆவதாக, அவர் நீதியுள்ள தேவன். அதுவும் 2 முறை சொல்லப்பட்டுள்ளது. அவர் நீதியுள்ள தேவன், நீதியை நேசிக்கும் தேவன், நீதியை சரி கட்டும் தேவன். நீதியை சரி கட்டுவதற்காக ஒரு தினத்தையும் வைத்திருக்கிறார் என்று ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம். 6ஆவதாக, அவர் சத்திய தேவன். 14ஆம் வசனத்தில் நாங்கள் வாழும் சமுதாயத்தில் எவ்வளவோ போலியான காரியங்களை பார்க்கிறோம். போலியான தெய்வங்களை மக்கள் வீணாக வணங்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் எங்கள் தேவன், யெகோவா தேவன், அவர் சத்திய தேவன். 7வது 17ஆம் வசனத்தில் தேவ தயவு எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. The favor of God. தேவன் தம்முடைய தயவை எங்களுக்கு காண்பிக்கின்றார். அதையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்கள், ஆனாலும் அந்த தயவை எங்களுக்கு கொடுக்கிறார். 8ஆவதாக, இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமான காரியம். 8வது, அவர் எங்களை கண்டிக்கும் தேவன், எங்களை தண்டிக்கும் தேவன். அது 32ஆம் வசனத்திலும் வருது. 38ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களை, தம்முடைய சொந்த ஜனத்தை அவர் எப்படி கண்டித்தார், திருத்தினார் என்பது தெளிவாக விவரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் இன்றைய பாடத்தில் நாங்கள் அதை ஆழமாக உள்ளடக்கவில்லை. ஏனென்றால் அதை குறித்து நாங்கள் மற்ற சங்கீதங்களில் எவ்வளவோ முறை படித்திருக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதத்திலும் ஏத்தான் அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கையின் மக்களை சும்மா விட மாட்டார். அவர்கள் தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அவர்களை கண்டிப்பார், தண்டிப்பார், நியாயம் தீர்ப்பார். அந்த வசனங்களை நீங்களே வாசித்து பார்க்கலாம், அந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது என்பதை அறிவதற்கு. அதோடு சம்பந்தப்பட்டது தான் 9ஆம் குணம், தேவ கோபாக்கினை. 46ஆம் வசனத்தில் தேவ கோபாக்கினையை குறித்து வாசிக்கிறோம்.
தேவன் மிகவும் கோபப்பட்டார். எதை குறித்து? பாவத்தை குறித்து. பாவத்தை குறித்து. எப்பொழுதும் தேவன் கோபப்படுவது பாவத்தை குறித்து. மக்களை குறித்து அவர் கோபப்பட மாட்டார், பாவத்தை குறித்து. தேவ கோபாக்கினை. 10வதாக நாங்கள் பார்க்கிறோம், அவர் பரிசுத்தர். அதை ஏற்கனவே நாங்கள் சொல்லிவிட்டோம். ஆனால் அதை நாங்கள் ஒரு குணமாக பார்ப்பதும் மிக நல்லது, அவசியம். அவர் பரிசுத்தர். அவர் ஒளியின் தேவன். இன்னொரு விதத்துல சொல்ல போனா அவர் ஒளியின் தேவன், பாவத்தை வெறுக்கும் தேவன். இந்த ஒரு சங்கீதத்திலிருந்து இந்த தேவனை குறித்து இந்த 10 காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் நாங்கள் அதை உங்களுக்கு ஒரு பெட்டியில் போட்டிருக்கிறோம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். தேவ நாமங்களை பார்த்தோம், தேவ குணங்களை பார்த்தோம் 10. இப்ப தேவ செயல்கள். தேவ செயல்களை ஏத்தான் சுருக்கமாக 3ஆக பிரித்து எங்களுக்கு காண்பிக்கின்றார். தேவ செயல்கள் 9ஆம் வசனத்தின்படி இந்த தேவன் ஆட்சி செய்கிறார், அடக்க பண்ணுகிறார். எதை? கடலை, கடல் அலைகளை. கடலில் புயல் ஏற்படும் பொழுது அந்த கடல் அலைகள் மிகவும் பயங்கரமாக காட்சி அளிக்கும். கடலில் ஒரு புயல் ஏற்படும் பொழுது அதில் நாங்கள் ஒருபோதும் அகப்படக்கூடாது. ஏன்? அதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால்தான் கடலில் புயல் ஏற்படும் பொழுது ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படும். மீன் பிடிக்க போக வேண்டாம் என்று எச்சரிக்கை கொடுக்கப்படும். அப்ப இந்த தேவன் என்ன செய்ய போகிறாராம்? கடல் அலைகளை அவர் ஆட்சி செய்கிறார், அடங்க பண்ணுகிறார், கீழ்ப்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை தம்முடைய வாழ்க்கையில் நிரூபித்து காட்டினார். கடலில் பயங்கர புயல் ஏற்படும் பொழுது அவர் எழும்பி, இறையாதே அமைதியாய் இரு என்ற கட்டளையோடு அவர் கடலை அடக்கினார். உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு பெரிய புயல் வீசிக்கொண்டிருக்கலாம். உங்கள் கடல் வாழ்க்கை ஒரு மிக மோசமான பயங்கரமான நிலைமையில் காணப்படலாம். ஆனால் இந்த தேவன் எழும்பி, இறையாதே அமைதியாயிரு என்று ஒரு வார்த்தையை கூறினால் அந்த பயங்கர புயல் உங்களுடைய வாழ்க்கையில் உடனே அது அமரும். ஒரு பெரிய ஒரு சமாதானம், அமைதி ஏற்படும். அதனால் இந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. உங்களுடைய அந்த கஷ்டத்தின் மத்தியில், புயலின் மத்தியில் அவர் ஆட்சி செய்கிறார், அவர் அடக்க பண்ணுவார், கீழ்ப்படுத்துவார். 2வதாக அவருடைய செயலை ஏத்தான் எப்படி விபரித்து காண்பிக்கின்றார்? 10ஆம் வசனத்தில் ஒடுக்கினார் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. யாரை தேவன் ஒடுக்கினார்? ராகாப் என்று சொன்னால் எகிப்து தேசம். அந்த காலத்தில் மிகவும் வல்லமையுள்ள ஒரு சாம்ராஜ்யம், மிகவும் பெருமையுள்ள ஒரு சாம்ராஜ்யம். அதை துண்டு துண்டாக வெட்டினார் என்று 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எப்படி நீங்கள் மீன் சந்தைக்கு போனால் ஒரு பெரிய மீனை நீங்கள் காண்கிறீர்கள், மிக ஒரு சிறப்பான முறையில் அதை அந்த வியாபாரி அதை துண்டு துண்டாக வெட்டுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீங்க, நானும் பார்த்திருக்கிறேன். அதே போல் ராகாப், அதாவது எகிப்தை இந்த தேவன் ஒடுக்கினார், அதை துண்டு துண்டாக வெட்டினார் என்று 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சிதறடித்தார் என்ற வார்த்தையும் பாவிக்கப்பட்டுள்ளது. யாரை சிதறடித்தார்? சத்துருக்களை, தேவ ஜனத்தின் சத்துருக்களை, அதாவது தேவனின் சத்துருக்களை இந்த தேவன் சிதறடித்தார். இன்றைய மொழியில் சொல்ல போனால் சபையின் சத்துருக்கள், சபைக்கு விரோதமாக செயல்படும் எவ்வளவோ சத்துருக்கள், விசைகள் இருக்கின்றன. அவற்றை இந்த தேவன் சிதறடிக்க பண்ணுவார். அது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். எவ்வளவு துன்புறுத்தல் ஏற்பட்டாலும் எங்கள் தேவன் ஆட்சி செய்கிறபடியால்
அதை அவர் ஒடுக்குவார், சிதறடிக்க செய்வார். 12ஆம் வசனங்களில் ஏத்தான் மிகவும் ஒரு சிறப்பான முறையில் இந்த தேவன் சிருஷ்டி கர்த்தர் என்பதை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றார். அவர் சிருஷ்டி கர்த்தர். அதுக்கு உதாரணங்களையும் கொடுத்திருக்கிறார் ஏத்தான். வானங்களை அவர் படைத்தார், பூமியை அவர் படைத்தார். வானங்களின் விசாலத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, பூமியின் விசாலத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, சமுத்திரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பரவசம் அடைகிறோம். இதுதான் எங்களுடைய சிருஷ்டி கர்த்தர். தம்முடைய வல்லமையினால் இப்படிப்பட்ட ஒரு மிக விசாலமான அலங்காரமான ஒரு பூமியை படைத்திருக்கிறார், வானங்களையும் படைத்திருக்கிறார். எங்கள் கண்களினால் பார்க்கக்கூடிய காரியங்கள். இப்பொழுது விஞ்ஞானிகள் டெலஸ்கோப் மூலமாக, ஹபிள் டெலஸ்கோப் இருக்கு, எங்கள் கண்ணால் பார்க்க முடியாத நட்சத்திரங்களை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறாங்க. நட்சத்திரங்கள் மாத்திரமல்ல, சந்திரங்கள். ஸோ அவர்களே வியப்படைந்திருக்கிறாங்க. நாங்கள் வாழும் இந்த பூமி உலகம் எவ்வளவு ஒரு விசித்திரமான ஒரு பூமி உலகம். அதனால்தான் விஞ்ஞானத்தை படிப்பது நல்லது, விஞ்ஞான புத்தகங்களை வாசிப்பது நல்லது. அது எங்களுடைய தேவனுடைய மகத்துவத்தை எடுத்து காண்பிக்கும் புத்தகங்கள். ஸோ வானங்களை படைத்தார், பூமியை படைத்தார், வடக்கு தெற்கை படைத்தார். வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என்று 4 திசைகள். அதையும் படைத்தவர் இந்த தேவன். இந்த கம்பஸ் என்று சொல்லுவாங்க ஒரு காலத்தில். அதை வைத்துத்தான் நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள். அந்த கம்பஸ் எப்பொழுதும் வடபகுதியை காண்பிக்கும். அதை வைத்து நீங்கள் வடக்கை நோக்கி பிரயாணம் எடுக்கிறீங்களா என்று கண்டு கொள்ள முடியும் அந்த கம்பஸ் மூலமாக. அதை இன்று பெருசாக பாவிக்க மாட்டாங்க, ஆனா ஒரு காலத்தில் அது எல்லாராலும் பாவிக்கப்பட்டது. மலைகளை படைத்தார், பர்வதங்கள். அதற்கு ஏத்தான் 2 உதாரணங்களை கொடுக்கிறார். ஹெர்மோன், தீபோர், டேபர் அண்ட் மவுண்ட் ஹெர்மன், 2 பிரசித்தி பெற்ற பர்வதங்கள். அந்த பர்வதங்களையும் இந்த தேவன் படைத்தார். சோ இது தேவ செயல்கள். சுருக்கமாக சொல்ல போனால் ஏத்தான் தேவ செயல்களை எங்களுக்கு விபரித்து காண்பிக்கின்றார். கண்ணால் பார்க்கக்கூடியவை, கண்ணால் பார்க்க முடியாதவைகள் தேவ செயல்கள். இப்பொழுது ஏத்தான் இன்னும் ஒரு காரியத்தை எங்களுக்கு சுட்டிக்காட்ட போகிறார். தேவ வசனத்தை சுட்டிக்காட்ட போகிறார். தேவ வசனத்தை 3 விதத்தில் அவர் விவரிக்கிறார். 3 விதத்தில் விவரிக்கிறார். நாங்கள் உங்களுக்கு அந்த வசனங்களை போட இல்லை, தயவு செய்து அதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். 30ஆம் 31ஆம் வசனங்களில், 30ம் 31ம் அதில் பாருங்கள், அவர் ஒரு தனிப்பட்ட உறவை வைத்திருப்பதை போல் வேதத்தை விவரிக்க போகிறார். என் வேதம், என் நியாயங்கள், என் கட்டளைகள். தேவன் அந்த விதத்தில் தம்முடைய வசனத்தை எங்களுக்கு விவரித்து காண்பிக்கின்றார். தேவனுடைய வசனம், தேவனுடைய நியாயங்கள், தேவனுடைய கட்டளைகள். சோ அதற்கு நாங்கள் எப்படிப்பட்ட மறுமொழி கொடுக்க வேண்டும்? உங்களுக்கு 2 புல்லட் கொடுத்திருக்கிறோம். முதலாம் மறுமொழி, நாங்கள் அவற்றை விசுவாசிக்க வேண்டும். தேவ வசனத்தை, நியாயங்களை, கட்டளைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது, விவாதிக்க முடியாது. இவற்றை குறித்து நாங்கள் டிஸ்கஷன் வைக்க முடியாது, விவாதிக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அது மாத்திரம் போதாது. 2ஆம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. கீழ்ப்படிய வேண்டும். இந்த கட்டளைகளுக்கு, நியாயங்களுக்கு, இந்த வேதத்திற்கு
நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதுவும் எப்படி நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும்? உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். அதை வாசித்ததும் காலதாமதம் ஏற்படாமல் உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ் என்று நாங்கள் சொல்வோம். நான் எப்பொழுதும் வாலிபர்களுக்கு அதை வற்புறுத்தி எடுத்து கூறுவேன். இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். யூ கான் டிலே, யூ கான் ப்ரோக்ரஸ்டினேட். காலதாமதம் ஏற்பட முடியாது. கீழ்ப்படிதல், உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாம் வார்த்தை, இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம், இந்த 2 வார்த்தைகளை. உடனடியாக கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். அரைக்குறையாக கீழ்ப்படிய முடியாது. அரைக்குறையாக கீழ்ப்படிந்தால் பார்ஷியல் ஒபீடியன்ஸ் என்ன நடக்கும்? ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். சவுல் ராஜா கீழ்ப்படிந்தான் அரைக்குறையாக. தன் ராஜ்யத்தை இழந்தான், இறுதியில் தன் ஜீவனை கூட இழந்தான். சோ இந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை பாவிக்கப்படும் பொழுது இந்த 2 நிபந்தனைகள் டக்கென்று எங்களுடைய மனதுக்குள் வர வேண்டும். உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும், முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். இன்ஸ்டன்ட் டோட்டல் ஒபீடியன்ஸ். அது தேவ வசனம். இப்ப பாருங்கள், எவ்வளவு அழகாக ஏத்தான் ஞானமுள்ள முறையில் தேவனை குறித்து எங்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்கிறார். தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய குணங்கள், தேவனுடைய செயல்கள், தேவனுடைய வசனம். இப்பொழுது 5வதாக அவர் காண்பிக்க போகிற காரியம் தேவ சிங்காசனம். தேவ சிங்காசனம் இது 4ஆம் 14ஆம் வசனங்களில் எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. தேவனுடைய சிங்காசனத்தை ஏத்தான் 2 விதத்தில் எங்களுக்கு விவரித்து காண்பிக்கின்றார். நீதியும் நியாயமுமான சிங்காசனம். இப்ப அந்த காலத்திலும் அநேக சிங்காசனங்கள் பூமியில் இருந்தது. ராஜாக்கள் அந்த சிங்காசனங்களில் உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் அந்த சிங்காசனங்கள் நிலை நிற்கவில்லை, ஒரு காலத்துக்கு மாத்திரம். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த ராஜாக்களிடம் அநேக முறை நீதி காணப்படவில்லை, அநீதி தான் காணப்பட்டது. அதனால் மக்கள் இந்த ராஜாக்களை, இந்த சிங்காசனங்களை வெறுத்தார்கள், அதற்கு விரோதமாக கலகம் செய்தார்கள். அதையும் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், சரித்திரத்திலும் வாசிக்கிறோம். ஆனால் தேவ சிங்காசனம் அப்படிப்பட்டதல்ல. தேவ சிங்காசனம் நிரந்தரமானது. அது 2 அஸ்திபாரங்கள் மேல் கட்டப்பட்டுள்ளது. நீதியும் நியாயமுமான சிங்காசனம். அதை மறந்து விடவே கூடாது. அதனால்தான் எபிரேயர் புத்தகத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது, இந்த தேவ சிங்காசனம் கிருபையின் சிங்காசனம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில். அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு நாங்கள் எந்த நேரமும் வரலாம். எங்களுடைய தேவை, தேவனிடமிருந்து இரக்கம், கிருபை பெற்றுக்கொள்வதற்கு அந்த சிங்காசனத்திடம் எந்த நேரமும் வர முடியும். எந்த தடைகளும் இல்லை, யாரும் உங்களை தடை செய்யவும் முடியாது. சோ நீதியுள்ள சிங்காசனம், நியாயமுமான சிங்காசனம், கிருபையுள்ள சிங்காசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்கள். அதை குறித்துக் கொள்ளுங்கள். அதை நாங்கள் திரையில் உங்களுக்கு போடவில்லை. சங்கீதம் 45:6 இவ்விதமாக வாசிக்கிறோம், தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் அது நிரந்தரமானது. தேவ சிங்காசனத்தை யாரும் கவிழ்க்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, லூசிபர் என்ற தேவதூதன், ஒரு மிக பிரகாசமுள்ள ஞானமுள்ள தேவதூதன், அந்த சிங்காசனத்தை கைப்பற்றி, தேவனுடைய சிங்காசனத்தை கைப்பற்றி அதிலிருந்து அவன் அரசாட்சி செய்ய வேண்டும் என்று விரும்பி தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தபடியால் அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். அந்த தினத்திலிருந்து தான் லூசிபர் பிசாசாக மாற்றம் அடைந்தான்.
ஏன் பிசாசாக மாற்றம் அடைந்தான்? அவன் தேவனுடைய சிங்காசனத்தை கைப்பற்றி அதிலிருந்து தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவன் பரலோகத்தில் ஒரு கலகத்தை உருவாக்கினான். மூன்றில் ஒரு தேவதூதர்கள் அவனோடு கூட சேர்ந்து அந்த கலகத்தில் ஈடுபட்டு நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். சங்கீதம் 93:2 இவ்விதமாக வாசிக்கிறோம்: உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர். எங்கள் தேவன் நித்திய தேவன், அனாதியாய் இருக்கிற தேவன், இட்டர்னல் காட். அதே போல் அவருடைய சிங்காசனமும் நித்தியமானது, தேவ சிங்காசனம். அவர் ஆட்சி செய்கிறார். பூமியில் ராஜாக்கள் இருக்கிறாங்க, பிரதம மந்திரிகள் இருக்கிறாங்க, ஜனாதிபதிகள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாரும் இந்த தேவனின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறார்கள். இந்த தேவனின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறார்கள். தேவ சிங்காசனம், அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் குழப்பமாக மாற்றமடையும் பொழுது நீங்கள் எதை நினைவு கூற வேண்டும்? தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹீஸ் இன் கண்ட்ரோல். அவர் அரசாட்சி செய்கிறார். பூமியை மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உலகத்தை அவர் அரசாட்சி செய்கிறார். அதனால் நான் கவலைப்பட அவசியம் இல்லை, பயப்பட அவசியம் இல்லை. அவர் அரசாட்சி செய்கிறார். God is ruling. God is on the throne. So I don't have to be troubled. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இவற்றை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களிடமிருந்து ஆறு விதத்தில் நாங்கள் இந்த தேவனுக்கு மறுமொழி கொடுக்க வேண்டும். இந்த சங்கீதத்தை வைத்து எங்களுடைய 6 மறுமொழிகள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி என்றென்றைக்கும் இந்த தேவனை குறித்து நாங்கள் பாட வேண்டும். சங்கீதம் 89 முதல் 2 வசனங்கள் ஆங்கிலத்தில் ஒரு கோரஸாக பாடப்படும். நான் இலங்கையில் வாழ்ந்த காலத்தில் இந்த கோரஸை நாங்கள் அநேக முறை பாடியிருக்கிறோம். சங்கீதம் 89 முதல் 2 வசனங்கள். எங்களுடைய முதலாம் மறுமொழி என்ன? என்றென்றைக்கும் இந்த தேவனை குறித்து நாங்கள் பாட வேண்டும், அவரை நாங்கள் துதிக்க வேண்டும். அது 5ஆம் வசனம். துதி, பாட்டின் மூலமாக இந்த தேவனை துதிப்பது. 2ஆம் மறுமொழி, எங்கள் வாயினால் அவரை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த தேவனை மக்கள் அறிய வர வேண்டும். எப்படி இந்த தேவனை அறிய வருவார்கள்? நாங்கள் சாட்சி கொடுத்தால். நாங்கள் சாட்சி கொடுத்தால்தான் மக்கள் இந்த தேவனை அறிய வர முடியும். நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது. இப்ப இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை எடுத்து பார்த்தால் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை மிக 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 குறைவு. ஆனால் ஆண்டவர் எங்களை ஒரு ஒளியாக அந்த நாடுகளில் வைத்திருக்கிறார். ஆண்டவரை அறியாத மக்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், பௌத்த மக்கள் இந்த தேவனை அறிய வர வேண்டும். எப்படி அறிய வருவார்கள்? எங்கள் சாட்சியின் மூலமாக. சங்கீதக்காரன் ஏத்தான் கூறுகிறார், என் வாயினாலே நான் அவரை அறிவிப்பேன், அவருடைய கிருபையை அறிவிப்பேன், அவருடைய உண்மைத்துவத்தை அறிவிப்பேன். சங்கீதம் 40 10 11 வசனங்களை வாசித்தால் இவ்விதமாக வாசிக்கிறோம்: உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன், உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. உங்களோட கையில பேனா இருந்தால் சங்கீதம் 40க்கு திருப்பி 4-5 காரியங்களை கோடிட நான் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்க போகிறேன். பாருங்கள் அந்த வசனம். சங்கீதம் 40:10. உம்முடைய வசனம் அது முதலாவது, உமது சத்தியம் 2வது,
உமது ரட்சிப்பு மூன்றாவது, உமது கிருபை நான்காவது, உமது உண்மை ஐந்தாவது. ஒரு வசனத்தில் சங்கீதக்காரன் எடுத்த தீர்மானம். என்னுடைய தேவனை குறித்த இந்த 5 காரியங்களை நான் இடைவிடாமல் மக்களுக்கு எடுத்து சொல்வேன். சோ நீங்கள் அதை கோடிட்டு அதற்கு மேல் ஒரு இலக்கத்தை போடலாம். 1, 2, 3, 4, 5. திரும்பவும் பார்ப்போம். சங்கீதம் 40:10, 41, 40:10. உமது நீதி, உமது சத்தியம், உமது ரட்சிப்பு, உமது கிருபை, உமது உண்மை, your faithfulness. என்னுடைய இருதயத்தில் அவற்றை நான் ஒளித்து வைக்க மாட்டேன். அதை நான் அறிக்கை செய்வேன். அதை நான் அறிக்கை செய்வேன். இப்ப பாருங்கள் 40:11. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. பாருங்கள், அந்த வசனத்திலும் தேவ இரக்கத்தை பற்றி வாசிக்கிறோம், தேவ கிருபையை பற்றி வாசிக்கிறோம், தேவனுடைய உண்மைத்துவத்தை குறித்து வாசிக்கிறோம். 3 காரியங்கள். இதெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட பிரசங்கங்களாக செய்ய முடியும், தனிப்பட்ட வேத பாடங்களாக நீங்கள் செய்ய முடியும். I'm giving you plenty of ammunition for you to prepare your own messages. உங்களுடைய செய்திகளை நீங்களே தயார் செய்வதற்கு எவ்வளவோ கருத்துக்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றேன். சங்கீதம் 40:11 சங்கீதக்காரன் கூறுகிறார், ஐயோ ஆண்டவரே, உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க வேண்டும். இந்த வசனங்களை நாங்கள் ஜெபங்களாக ஆண்டவருக்கு ஏறெடுக்க முடியும். வேதத்தை பாவித்து செய்யும் ஜெபங்கள் வல்லமை உள்ளது. வேதத்தை பாவித்து வேத வார்த்தைகளை அப்படியே எடுத்து நாங்கள் செய்யும் ஜெபங்கள், ஆண்டவர் அதை கேட்க போறார். ஆண்டவர் ஆச்சரிய பதில்களை கொடுக்க போறார். சோ முதலாவது நாங்கள் துதிக்க வேண்டும், பாட வேண்டும். 2வது, எங்களுடைய வாயினால் இந்த தேவனை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். 3வது, 7ஆம் வசனத்தின்படி அவர் மிகவும் பயப்படத்தக்கவர். இந்த தேவனுக்கு முன்பாக நாங்கள் நடுங்க வேண்டும். அப்படிப்பட்ட நடுக்கத்தை நாங்கள் இன்று காணவில்லை. நாங்க காண இல்லை. எங்கட சபைகள்ல காண்கிறோமா? இல்ல. மிகவும் பயப்படத்தக்கவர் இந்த தேவன். எல்லா வல்லமை அவருக்கு இருக்கு. சிருஷ்டிகர்த்தர், பரிசுத்தர். எப்படி நடுங்காமல் இருக்க முடியும்? சது எங்களுடைய 3ஆம் மறுமொழி பொறுப்பு. அவர் மிகவும் பயப்படத்தக்கவர். இப்ப 4வது பாருங்கள், 7ஆம் வசனத்தில் ஏத்தான் எடுத்து சொல்றார், அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். அதே சத்தியம்தான், ஆனால் இன்னும் ஒரு வார்த்தையை கூட்டி கொடுத்திருக்கிறார், அனைவராலும். ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் எல்லாரும் இந்த தேவனுக்கு முன்பாக பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டும், அஞ்ச வேண்டும். ஒரு நொடியில் அவர் எங்கள் ஜீவனை எங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியும். ஒரு நொடியில். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் ஒழுங்கா எக்ஸசைஸ் எடுக்கிறேன், சரியான உணவை சாப்பிடுகிறேன், அதெல்லாம் நல்ல காரியங்கள். ஆனால் அதனால் தான் நான் உயிர் பிழைக்கிறேன் என்ற முடிவுக்கு நாங்கள் வரக்கூடாது. இந்த தேவனுக்கு வேண்டும் என்றால் எங்கள் ஜீவனை ஒரு நொடியில் இல்லாமல் ஆக்க முடியும். சோ அவருக்கு முன்பாக நாங்கள் நடுங்க கற்றுக்கொள்ள வேண்டும். 5வது, ஏற்கனவே இந்த வசனத்தை பார்த்திருக்கிறோம், 16ஆம் வசனம், நாள்தோறும் அவரில் களி கூற வேண்டும். இதுதான் அருமையான பேலன்ஸ், சமநிலை. ஒரு பக்கத்தில் பயப்படுகிறோம், மற்ற பக்கத்தில் சந்தோஷப்படுகிறோம். இந்த 2ஐயும் சங்கீதக்காரன் ஒற்றுமைப்படுத்துகிறார்.
ஏத்தான் ரெண்டையும் ஒற்றுமைப்படுத்துகிறார். ஒரு பக்கத்தில் நடுங்க வேண்டும், பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும், மற்ற பக்கத்தில் களி கூற வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். இந்த தேவன் என் தேவன், இந்த தேவன் கிருபையின் தேவன், இரக்கங்களின் தேவன், அன்புள்ள தேவன், எனக்கு தயவை காண்பிக்கும் தேவன். அதனால் அவர் என்னை நியாயம் தீர்க்க முடியும். ஆனால் அவருடைய இருதயம் என்மேல் மிகவும் பாசமாய் இருக்கின்றது. நான் களி கூற முடியும். 52ஆம் வசனம் இந்த சங்கீதம் முடிவடையும் பொழுது ஏத்தான் கூறுகிறார், என்றென்றைக்கும் ஸ்தோத்தரித்தல். இந்த சின்ன வார்த்தையில் சரியான முக்கியம். நாள்தோறும், என்றென்றைக்கும், இடைவிடாமல், அனுதினமும் இந்த தேவனை நாங்கள் சந்தித்து, அவரை நாங்கள் ருசித்து பார்த்து, அவரை நாங்கள் அனுபவித்து, நாங்கள் ஒரு பக்கத்தில் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நடுங்குகிறோம், ஆனால் மற்ற பக்கத்தில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், அவருடைய நாமத்தை எப்பொழுதும் துதிக்க போகிறோம், அவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்க போகிறோம். அது எங்கள் மறுமொழி இந்த தேவனை குறித்து. இப்ப அடுத்த ஸ்லைடில் ஏத்தான் இன்னும் ஒரு காரியத்தை எங்களுக்கு காண்பிக்க போகிறார். எங்களுடைய அடையாளம் என்ன? What is our identity? எங்கள் அடையாளம் என்ன? இந்த தேவனுக்கு முன்பாக எங்கள் அடையாளம் என்ன? 4 அடையாளங்களை ஏத்தான் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். முதலாம் அடையாளம் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது 2 வசனங்களில், தாசனாகிய தாவீது. தாவீது ஒரு ராஜா, ஆனால் ராஜா என்று சொல்லப்படாமல் தேவனுடைய தாசன். அது எங்களுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம். நாங்கள் எல்லாம் தேவதாசர்கள். அதனால்தான் என்னுடைய அப்பா அந்த பெயரை ஏற்றுக்கொண்டார், தேவதாசன் என்ற பெயரை. அது எப்பொழுதும் எனக்கு ஒரு பெரிய ஞாபகத்தை கொடுக்கின்றது. என்ன ஞாபகம்? நான் தேவனுடைய தாசன், தேவனுடைய அடிமை. அது 3ஆவதாக சொல்லப்பட்டுள்ளது, அடியார்கள். அடியார்கள் 39ஆம் 51ஆம் வசனத்தில் அவருடைய அடிமைகள், அடியார்கள். 2ஆம் புல்லட்ல சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் பக்தர்கள், இந்த தேவனுடைய பக்தர்கள், we are devotees, பக்தர்கள். 50ஆம் வசனத்தில் ஊழியக்காரர் என்ற அடையாளம் கொடுக்கப்பட்டுள்ளது. Now these overlap, இது ஒன்றுக்கு மேல் ஒன்று ஓவர்லாப் பண்ணுது. ஆனால் 4 வார்த்தைகளை ஏத்தான் பாவிக்கிறார். தாசன், பக்தர்கள், அடியார்கள், ஊழியக்காரர். இன்று துக்கமான காரியம் சிலர் தங்களுக்கென்று பெரிய பெரிய பெயர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. the right reverend, most honorable, his excellency என்ற பெரிய பெயர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க கிறிஸ்தவ உலகத்தில். அது எங்களுக்கு வேணாம். நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நாங்கள் தாசர்கள், ஒன்றுக்கும் உதவாத தாசர்கள், பக்தர்கள், அடியார்கள், ஊழியக்காரர். ஏத்தான் எங்களுக்கு கொடுக்கும் இந்த 4 அடையாளங்கள். இப்பொழுது ஏத்தான் திறமையாக என்ன செய்ய போறார்? தாவீதை ஒரு உதாரணமாக பாவிக்க போகிறார். தாவீது என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் நேசிக்கும் அரசன். இதை நாங்கள் ஒரு பெட்டியில் போட்டு நாங்கள் 10 காரியங்களை பார்க்க போகிறோம், 11 காரியங்களை பார்க்க போகிறோம். இதுக்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பு, அருமை ராஜா தாவீது, the most beloved king David. தாவீதிடம் அநேக தவறுகள் இருந்துச்சு, ஆனால் மிகவும் நேசிக்கப்பட்ட ராஜா. இன்று கூட தாவீது ராஜா என்று சொன்னால் எல்லாரும் அதை விரும்புவார்கள். எங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு தாவீது என்ற பெயரை ஒரு நேரம் கூட சிந்திக்காம கொடுக்கிறோம். அருமை ராஜா தாவீது. இவரை குறித்து இப்ப ஏத்தான் 11 காரியங்களை எங்களுக்கு சுட்டி காட்ட போகிறார்.
இவற்றை நாங்கள் ஒரு விதத்தில் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நாங்கள் பாவிக்க முடியும். முதலாவது, தரிசனம் மூலமாக தேவன் தாவீதுடன் பேசினார். 19ஆம் வசனம். இப்ப அந்த காலத்தில் எழுத்தில் இன்று நாங்கள் அறிந்தபடி அவர்களுக்கு வேதம் இருக்கவில்லை, வேதம் இருக்க இல்லை. அப்ப தேவன் எப்படி மக்களோடு கதைப்பார்? சொப்பனங்கள் மூலமாக கதைப்பார், தரிசனங்கள் மூலமாக கதைப்பார். ஏனென்றால் எழுதப்பட்ட பைபிள் இருக்கே இல்லை. இன்று எங்களுக்கு எழுதப்பட்ட பைபிள் இருக்கு. எங்களுக்கு சொப்பனங்கள் அவசியம் இல்லை, தரிசனங்கள் அவசியம் இல்லை. அப்படி தரிசனங்கள் வந்தா நாங்கள் அதை பைபிளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அது பைபிளுக்கு விரோதமான ஒரு தரிசனம் என்றால் அதை நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். தேவன் தாவீதோடு பேசினார். அதுதான் முக்கிய கருத்து. இன்று ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். எப்படி? பைபிள் மூலமாக. பைபிள் மூலமாக. நான் ஒரு அமெரிக்காவில் வாழும் ஒரு வாலிபனுக்கு நான் ஆலோசனைக்காரராக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னார், ஐயோ பாஸ்டர், எனக்கு இந்த பைபிளை நான் வாசிக்கிறது சரியான கஷ்டம். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், உனக்கு ஓவியம் வரைய முடியுமா? ஓ, எனக்கு நல்ல ஓவியம் வரையலாம். அப்ப நான் சொன்னேன், நீ சங்கீதம் 1 ஆரம்பித்து அதை வாசி, நீ விளங்கி கொண்டத ஒரு ஓவியத்தின் மூலமா வரைஞ்சி எனக்கு அனுப்பு வாட்ஸ்அப்ல. இப்ப 6 நாட்களாக தொடர்ச்சியாக செய்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கீதத்தை வாசித்து ஓவியத்தை வரைகிறார். மாத்திரமல்ல, அதை விளக்கி அவர் காரியங்களை எழுதுகிறார். நான் சரியா சந்தோஷப்பட்டேன். நான் அந்த தம்பிக்கு சொன்னேன், ஆண்டவர் உன்னோடு பேசுறார், தனிப்பட்ட முறையில் பேசுறார். எவ்வளவு அழகாக நீ எழுதியிருக்கிறார் காரியங்களை. யூ டாக் டு காட் நவ். இப்ப நீ தேவனோடு பேசு ஜெபத்தின் மூலமாக என்று அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதை நான் அவதானித்துக் கொண்டு வருகிறேன். அதை நான் உங்களுக்கும் ஒரு புத்துமதியாக சொல்ல விருப்பப்படுகிறேன். ஓவியம் ஒரு அருமையான காரியம். ஓவியங்கள் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளும் கருத்துக்களை வரைவது, அது இன்றைய உலகத்தில் எவ்ரிதிங் இஸ் விஷுவல். இன்று நீங்க எடுத்து பார்த்தா எல்லாம் விஷுவல், கண் பார்வையின் மூலமாக பார்க்கும் காரியங்கள். என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஓவியங்களை வரைந்தால் அதன் மூலமாக நாங்கள் சத்தியத்தை விளக்கி சொல்ல முடியும் மக்களுக்கு. விஷுவல். 2வது, அருமை ராஜா தாவீதை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய 2ஆம் காரியம், தேவ சகாயத்தினால் தாவீது தலை சிறந்த வீரனாக மாறினார். 19ஆம் வசனத்தின்படி தேவன் உதவி செய்தபடியால் ஒரு சாதாரண மேய்ப்பன் ஒரு மிக வல்லமையுள்ள போர் வீரனாக மாற்றமடைந்தார். அதே போல் தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் இன்று ஆண்டவர் எங்களையும் அவருடைய வீரர்களாக எழுப்புகிறார். He is raising up soldiers. அவருடைய இராணுவத்தில் நாங்கள் பணிபுரிய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஆண்டவர் இன்று வீரர்களை எழுப்புகிறார். பாவத்துக்கு விரோதமாக போராடும் வீரர்கள், பிசாசுக்கு விரோதமாக போராடும் வீரர்கள், அநீதிக்கு விரோதமாக போராடும் வீரர்கள். அப்படிப்பட்ட ஒரு வீரர் நீங்களா? இல்ல வீராங்கனை நீங்களா? கேட்கப்பட வேண்டிய கேள்வி. 3வது, 20ஆம் வசனத்தின்படி தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டார். தாவீது தேவனை கண்டுபிடிக்கவில்லை, தேவன் தாவீதை கண்டுபிடித்தார். எவ்வளவு அருமையான சத்தியம்! அதுதான் உண்மை. நீங்களும் நானும் தேவனை தேடி செல்லவில்லை. நான் தேவனை தேடவே இல்லை. சர்ச்சுக்கு போன போதிலும் நான் சிற்றின்பத்தை தான் தேடிக்கொண்டிருந்தேன். அந்த தேவன் என்னை தேடிக்கொண்டு வந்தார். கல்கிஸ்ஸை கடற்கரை ஓரத்தில் என்னை சந்தித்தார், என்னோடு இடைப்பட்டார், என்னை மாற்ற ஆரம்பித்தார். அதுதான் என்னுடைய சாட்சி.
தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டான். சோ நாங்கள் எல்லாரும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டபடியால். நாங்கள் பாராட்ட முடியாது இந்த ரட்சிப்பு விஷயத்தில். He came in search of us. அவர் எங்களை தேடி வந்தார். தேடி வந்த தேவன். 4வது 20ஆம் வசனத்தின்படி அருமை ராஜா தாவீது தேவ அபிஷேகத்தை பெற்றான். தேவ அபிஷேகம் என்று சொன்னால் தேவ வல்லமை. தேவ வல்லமை அவன் மேல் இறங்கியது. எதற்காக? தேவனுடைய யுத்தங்களில் ஈடுபட்டு தேவ சத்துருக்களை அழித்து நீதியை நிலைநாட்டுவதற்காக. அதுதான் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட தேவ அபிஷேகம். உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. தேவ வல்லமை கொடுக்கப்படுகிறது. எதற்காக? நாங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு, நாங்கள் பிசாசுக்கு விரோதமாக போராடுவதற்கு, நாங்கள் பாவத்தை வெறுத்து பாவத்தை இல்லாமலாக்குவதற்காக, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் பயமில்லாமல் சாட்சி கொடுப்பதற்காக தேவ வல்லமை எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 5வது 21ஆம் வசனத்தின்படி தேவனால் பலப்படுத்தப்பட்டான். தினமும் தேவன் இந்த தாசனை பலப்படுத்தினார். எப்படி பலப்படுத்தினார்? தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக. ஆண்டவர் இன்றும் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறார். எப்படி? தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக. அவர்கள் தேவ வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த வசனத்தின் அதிகாரத்தின் மூலமாக நாங்கள் பலப்படுத்தப்படுகிறோம். இந்த வேத பாடங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஏன்? அவருக்காக நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும். தேவனை வெறுக்கும் சமுதாயத்தில் நீங்கள் அவருக்காக எழுந்து நிற்க வேண்டும். துணிவோடு எழுந்து நிற்க வேண்டும். அதற்காக தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். 6வது 22ஆம் வசனத்தின்படி சத்துருக்கள் அவனை எதிர்பாராத விதத்தில் தாக்க மாட்டார்கள். சர்ப்ரைஸ் அட்டாக் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஆச்சரியமான எதிர்பாராத தாக்குதல்கள் தாவீதின் மேல் வராது. அந்த உறுதியை ஆண்டவர் கொடுத்தார். பிசாசும் எங்களை எதிர்பாராத விதத்தில் தாக்கி வீழ்த்துவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். அதனால் தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், எப்பொழுதும் விழித்திருங்கள், எப்பொழுதும் விழித்திருங்கள், எப்பொழுதும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எங்கள் 2 கண்களும் நன்றாக திறந்திருக்க வேண்டும். 4 பக்கங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பிசாசு எதிர்பாராத விதத்தில் எங்களை தாக்க முயற்சி எடுப்பான். விசேஷமாக நண்பர்கள் மூலமாக வந்து தாக்குவான். அது உங்களுக்கு தெரியும். நீங்க பைபிளை படிக்க ஆசையா இருக்கிறீங்க, யாரோ வாராங்க வந்து, என்னடா பைபிள், இது என்ன பைபிள், வா போய் உலாவுவோம் என்று உங்களை திசை திருப்புவாங்க. எங்கேயோ எடுத்துட்டு போறாங்க. தேவ ஆலயத்துக்கு போகாதபடிக்கு உங்களுக்கு தடை கொண்டு வருவாங்க. பிசாசின் இந்த எதிர்பாராத தாக்குதல்கள் தாவீதுக்கு வராது என்று ஆண்டவர் உறுதி கொடுத்திருக்கிறார். ஏத்தானின் சங்கீதத்தில் அது மாத்திரமல்ல, 23ஆம் வசனத்தில் இந்த சத்துருக்கள் எல்லாம் தாவீது ராஜாவுக்கு முன் விழுவார்கள். எல்லாரும் விழுவார்கள். 7வது தேவ கிருபையினால் தாவீது மன்னிக்கப்படுவான். தேவ உண்மைத்துவத்தினால் எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேற்றப்படும். இந்த 2ம் ஒன்றாக இயங்கும் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். தாவீது தவறுகள் செய்தான், பாவம் செய்தான். ஆனால் தேவ கிருபையினால் மன்னிக்கப்பட்டான். ஆனால் ஆண்டவர் விளைவுகளை எடுத்து போடவில்லை. விளைவுகளை தாவீது அனுபவித்தான். கான்சிக்வன்சஸ். தேவ உண்மைத்துவத்தினால் தேவன் தாவீதுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். 8வது 25ஆம் வசனத்தின்படி தேவ வல்லமையினால்
அவன் ஆட்சி செய்வான். 40 வருஷ காலமாக தாவீது சிங்காசனத்தில் அரசாட்சி செய்தார். தேவ வல்லமையினால் முழு நாட்டையும் ஒற்றுமைப்படுத்தினான். ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தான். சத்துருக்கள் பயந்தார்கள் தாவீது சிங்காசனத்தில் அரசாட்சி செய்தபடியால். 9வது, இந்த தாவீது தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்திருப்பான் என்று ஏத்தான் எடுத்து சொல்றார். அடுத்த ஸ்லைடில் அதை நாங்கள் பார்க்கலாம். தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்திருப்பான். சங்கீதம் 89:26 பாருங்கள். உங்களோட கையில ஐயோ அந்த பேனா இருக்க வேணும், பேனாவை துளைத்து போட வேணாம், பேனா இருக்கா? 26ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா. என்னென்ற வார்த்தைய வட்டம் போடுங்க. தனிப்பட்ட முறையில் தேவனை அறிந்திருப்பான். இந்த தேவன் என்னுடைய பிதா, அவர் என் தேவன். என்ன சுற்றி வட்டம் போடுங்க, நல்ல பெரிய வட்டம் போடுங்க. என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். என் ரட்சிப்பின் கண்மலை. அப்ப ஏத்தான் தாவீது ராஜாவை குறித்து 3 காரியங்களை எடுத்து சொல்றார். தாவீது எப்படி தேவனை ஒரு தனிப்பட்ட முறையில் அறிந்திருந்தார் என்பதற்கு சான்றுகளை காண்பிக்கின்றார். இந்த 26ஆம் வசனத்தில் தாவீது சொல்றார், இந்த தேவன் என்னுடைய பிதா, அவர் என் தேவன். he is my personal God, he is my father. அவர் என் ரட்சிப்பின் கண்மலை. நீங்களும் நானும் இந்த தேவனை இப்படிப்பட்ட தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறோமா? நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து உங்களுடைய இந்த தனிப்பட்ட உறவை விவரிக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுத போறீங்க? அது ஒரு நல்ல பயிற்சி. இட்ஸ் a good exercise. ஒரு பேப்பரை எடுத்து நீங்கள் எந்த விதத்தில் இந்த தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறீங்க? 10 என்ற இலக்கத்தை போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 என்று போட்டு ஒவ்வொன்றுக்கும் முன்பாக என் என்ற வார்த்தையை எழுதி, என் இரட்சகர், என் மெய்ப்பர், என் மீட்பர் என்று நீங்கள் 10 காரியங்களை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை செய்வது மிக அவசியம். 10ஆம் காரியம், கனம் மகிமை தாவீதுக்கு கொடுக்கப்படும். மற்ற எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் உயர்வானவன், மேன்மையானவன். அது 27ஆம் வசனம். இது ஏத்தானுடைய மதிப்பீடு தாவீதை குறித்து. கனம் மகிமை தாவீது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. மற்ற எல்லா ராஜாக்களையும் பார்க்கிலும் ஒரு மிக உயர்வான மேன்மையான இடம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. 11, தாவீதின் சிங்காசனம் என்றும் நிலை நிற்கும். 3 இடங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கு. 29, 36, 37ஆம் வசனங்கள். 3 இடங்கள்ல தாவீதின் சிங்காசனம் என்றும் நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த சிங்காசனத்தின் மூலமாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆட்சியை இந்த பூமியில் நிலைநாட்டுவார். தாவீதின் சிங்காசனம் அழியவில்லை. அந்த சிங்காசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் மாபெரும் மகன், the great son of David, அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அரசாட்சி செய்ய போகிறார். எவ்வளவு அழகாக ஏத்தான் தாவீது ராஜாவை, மிகவும் நேசிக்கப்பட்ட தாவீது ராஜாவை குறித்து சொன்ன 11 காரியங்கள். இப்ப நேரம் போகிறபடியால் மிகவும் விரைவாக
இன்னும் ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைட். ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் யார்? இப்ப ஏதான் எங்களுக்கு ஒரு சவாலை கொடுக்கிறார். ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் யார்? 15ஆம் வசனத்துல பதில் சொல்லப்பட்டுள்ளது. கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். இந்த ஒரு வசனத்தை வைத்து ஒரு பிரசங்கத்தை கொடுக்கணும். சங்கீதம் 89:15. இந்த கெம்பீர சத்தம் என்று சொன்னால் என்ன? பண்டிகை நேரங்களில் கெம்பீர சத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும் மக்கள். யூதர் 3 முக்கிய பண்டிகைகளில் கட்டாயமாக ஒவ்வொரு வருஷமும் கலந்து கொள்ள வேண்டும். அந்த பண்டிகையின் விசேஷம் என்ன? கெம்பீர சத்தத்தோடு மக்கள் தேவனை ஆராதிப்பார். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் யார்? தேவனை ஆராதிக்கும் மக்கள். That's it. கெம்பீர சத்தத்தோடு சந்தோஷத்தோடு தேவனை ஆராதனை செய்யும் மக்கள் தான் பாக்கியம் உள்ளவர்கள். தேவ வெளிச்சத்தில் அவர்கள் நடக்க போகிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? தேவ தயவில் நடப்பார்கள். தேவ வெளிச்சம், தேவ தயவு, தேவனுடைய வழி நடத்துதல், தேவன் காண்பிக்கும் பாதை, அந்த பாதையில் அவர்கள் நடப்பார்கள். அது 2 காரியங்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். இப்ப 16ஆம் வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாள்தோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். 3வது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நாள்தோறும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பார்கள். இதை ஏற்கனவே 2 முறை உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன். நாள்தோறும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பார்கள். சூழ்நிலைகளில் அல்ல, அரசாங்கங்களில் அல்ல, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பார்கள். 4வது, தேவனுடைய நீதியால் அவர்கள் குணம் மாற்றப்பட்டு சமுதாயத்தில் உயர்ந்திருப்பார்கள். சமுதாயத்தில் இப்படிப்பட்ட மக்களுக்கு உயர்வான இடங்கள் கொடுக்கப்படும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஏனென்றால் தேவனுடைய நீதியினால் அவர்கள் மாற்றமடைந்து இப்ப தேவன் அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்க போறார். அவர் சார்பில் அரசாட்சி செய்வதற்கு பொறுப்புகள் கொடுக்கப்படும். அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அது 4ஆம் காரியம். அடுத்த ஸ்லைட். 89:17 நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். 5வது, தேவ வல்லமையினால் அலங்கரிக்கப்படுவார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர் என்ற அந்த வாக்கியத்தின் அர்த்தம் என்ன? தேவ வல்லமையினால் அலங்கரிக்கப்படுவார்கள். இன்று நாங்கள் வெவ்வேறு விதமான காரியங்களை முகத்தில் பூசி, காதுகளில் தொங்க வைத்து, மூக்கில் தொங்க வைத்து நாங்கள் எங்களை அலங்கரித்துக் கொள்கிறோம். இப்ப அதை குறித்து நான் விவாதிக்க வரவில்லை. நான் சொல்லும் ஒரு காரியம் என்ன? தேவ வல்லமையினால் நாங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். எங்கள் பலவீனங்களை மேற்கொள்ளும் தேவனுடைய வல்லமை, அந்த வல்லமை எங்களை அலங்கரிக்க வேண்டும். We must be beautified by the power of God that helps us to overcome all our human inadequacies and weaknesses. 6வது, தேவ தயவினால் கனம் பெறுவார்கள். கொம்பு உயரும் என்று சொன்னால் தேவன் ஆசீர்வதிக்கும் மக்களை ஏற்கனவே பார்த்தோம், உயர்த்த போகிறார். தேவ தயவினால் நாங்கள் கனம் பெறப் போகிறோம். சமுதாயத்தில் எங்களுக்கு மதிப்பு இருக்கும், பெருமதி இருக்கும். எங்களை தேடி மக்கள் வருவார்கள், எங்களுடைய ஜெபங்களை கேட்பார்கள், எங்களுடைய புத்திமதியை கேட்க வருவார்கள். அதுதான் தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுக்கும் உயர்வு, மகிமை, கனம். 7வது, தேவ பாதுகாப்பை பெறுவார்கள். தேவ வல்லமையினால் நாங்கள் காக்கப்படுவோம். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து இந்த பாடத்தை முடிக்க போகிறோம்.
அடுத்த ஸ்லைடில் கடைசி சத்தியம், இறுதி எச்சரிக்கை. ஏத்தான் மிக திறமையாக எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்க போறார் இந்த அதிகாரத்தை முடிக்கும் இந்த நேரத்தில். அந்த எச்சரிக்கை 2 வசனங்களில் எங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. 47ஆம் 48ஆம் வசனங்கள். என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும், மனுப்புத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென்ன? மரணத்தை காணாமல் உயிரோடிருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? சில திறமையான கேள்விகளை கேட்கிறார் ஏத்தான் மரணத்தை குறித்து. மரணத்தை குறித்து. அதனால்தான் நாங்க சொல்றோம், ஏத்தான் ஒரு ஞானம் உள்ளவன். பூமியில் எங்களுக்கு எவ்வளவு கணம் வந்தாலும், எவ்வளவு சொத்துக்கள் வந்தாலும், ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் மறிக்க போகிறோம். அதை மறந்துவிட வேண்டாம் என்று ஏத்தான் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். நிலையற்ற குறுகிய வாழ்க்கை, அதனால் அந்த வாழ்க்கையை நாங்கள் வீணாக்க கூடாது. 47ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, மனுப்புத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? உங்களை சுற்றி பாருங்கள், எவ்வளவு மக்கள் தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்காக வாழாமல், ஆண்டவருடைய சித்தத்தின்படி இயங்காமல், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யாமல் தங்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய சர்ச்சஸ்ல இதை நாங்க பார்க்கிறோம். வாராங்க ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அதுக்கு பிறகு என்ன நடக்குது? டொரண்டோவில் இப்பொழுது ஒரு அம்மா நடனங்கள் நடத்துறாங்க. அவங்களோட பேர் டேலர் ஸ்விஃப்ட். ஒவ்வொரு நாளும் 50,000 வாலிபர்கள், 50,000 50,000 வாலிபர்கள் 4 மணித்தியாலமாக இந்த அம்மாவுடைய நடனங்களை பார்ப்பதற்கு எவ்வளவோ காசு கட்டி ஒவ்வொரு நாளும் அதில் கலந்து கொள்றாங்க. 6 நாளா நடக்குது. அதை நான் செய்தியில பார்த்து எனக்குள்ள நான் கேட்ட கேள்வி, ஐயோ ஆண்டவரே, 5 வாலிபர்கள் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வருவது எவ்வளவு பெரிய காரியம். 5 வாலிபர்களை அடே அரை மணித்தியாலம் அந்த பைபிளை படிடா என்று சொல்றது மிஷன் இம்பாசிபிள். நேரம் இல்ல, கிளாஸஸ் இருக்கு, படிப்புக்கு போகணும். ஆனா இந்த அம்மா நடனம் ஆடுறதை பார்க்கறதுக்கு அப்படிப்பட்ட சாக்கு போக்கு ஒன்றும் கூறாமல் எவ்வளவோ பணத்தை செலவழித்து மணித்தியால கணக்கா அந்த நடனத்தில் அவதானித்துக் கொண்டு வருகிறார். என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்ட உள்ளமாக காணப்பட்டது. ஓ காட், வேர் ஆர் தீஸ் யங் பீப்புள்? ஐயோ ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் ஏன் கூட்டங்களுக்கு வரமாட்டாங்க? எங்களுடைய கிறிஸ்தவ வாலிபர்கள் அதுக்கு போயிருக்கிறாங்க. கண்ணீர் சிந்த வேண்டிய காரியம். வாழ்க்கையை வீணாக்குவது, வாழ்க்கையை வீணாக்குவது. மரணத்தின் நிச்சயம், மறிக்க போகிறோம். கேள்வி, தேவனை சந்திக்க ஆயத்தமா? நீங்கள் ஆயத்தமா? நான் ஆயத்தமா? கடைசி வசனம், சங்கீதம் 39:4. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். எவ்வளவு ஞானம் உள்ள ஒரு ஜெபம். நாங்கள் ஏன் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறது இல்லை? எங்களோட சபைகள்ல நாங்கள் ஏன் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறது இல்லை? பைபிள்ல இருக்கே. திரும்ப ஒரு முறை வாசித்து ஜெபிப்போம். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்கள் எவ்வளவு குறுகிய நாட்கள் என்பதையும் ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரிவியும் ஆண்டவரே. இன்று நான் மறிக்கலாம், அடுத்த வினாடி நான் மறிக்கலாம். ஆயத்தமா தேவனை சந்திப்பதற்கு? அது தான் கேள்வி. எவ்வளவு அருமையான சங்கீதம் ஆண்டவரே!
ஏத்தான் எவ்வளவு ஞானமுள்ள முறையில் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. இந்த சங்கீதத்தில் உள்ள ஒவ்வொரு சத்தியத்தின் மூலமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வீரர்களாக, வீராங்கனைகளாக நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. உமக்காக போராடும் தேவ மக்களாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் நேரத்தை, எங்கள் காலத்தை, எங்களுடைய பணத்தை நாங்கள் வீணாக்காமல் ஆண்டவரே, நாங்கள் அதை எப்பொழுதும் உமக்காக பாவித்து, உம்முடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக பாவித்து ஆண்டவரே, நீர் எங்களை தூண்டிவிட வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். எங்களை நீர் பிளப்படுத்தும், ஆசீர்வதியும், வல்லமைப்படுத்தும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.